வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, குண்டு மல்லிக்கு இப்போது இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்து என்ன மாதிரி உரம் வந்து சிறப்பாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வரக்கூடிய என்ன மாதிரி உரம் நம்ம வந்து வைக்கலாம், ஒரு ஏக்கர் பரப்பளவில் நம்ம எவ்வளோ உரம் வந்து நாம் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம சொல்கிற சில தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, டு பி ஹானஸ்ட், இது எல்லாமே வந்து நம்ம செடிகளுக்கு நல்லது தான். கூடவே நம்ம பிளான்ட்டுக்கு உரம் ப்ளஸ் ஸ்ப்ரே ஒவ்வொரு வாரமும் நம்ம மாற்றி நம்ம அடிக்கணும். நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா, சில பர்டிகுலர் ஃபெர்டிலைசர் உரம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறத அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா அது நம்ம செடிக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது. பூச்சியை மாற்றி பண்ணணும். இப்போ நான் வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பேந்தால் அடித்தேன், ஆல்ஃபா கார்டு அடித்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மார்க்கர் அடித்தேன். இந்த வாரம் வந்து நான் என்ன அடிக்க போகிறேன், இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அடிக்க போகிற வாரம் வந்து பார்த்திங்கன்னா அஜிபேட்டு, பர்ஃபனஃபாஸ் அஜிபேட்டு இது ஒன்று அடிக்க போகிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ஒன்று வாங்கி அடிக்க போகிறேன். மெஸ்ஸின்னு ஒரு மருந்து இருக்குது, அது வாங்கி அடிக்க போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேந்தால் சேர்த்துக்க போகிறேன் இந்த வாரத்தில். இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லும்போது சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம மருந்து மாற்றணும். கூடவே நம்ம சொல்கிற அந்த மருந்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் மருந்து வாங்குகிற அதே கடையில் போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிங்கன்னா அந்த கடையில் வேலை செய்கிறவங்க கூட சொல்லுவாங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சில மருந்துகள் வந்து மாற்ற சொன்னால் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். நான் வந்து என்னுடைய செடிக்கு ஏற்ற மாதிரி நான் மருந்து நான் சொல்கிறேன். இது வந்து 80%, 90%, 100% அப்ளிகபிள் உங்கள் செடிக்கும் ஆகலாம். ஆனால் நம்ம அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். அதாவது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா துளிர் வர்றதுக்கு என்கிட்ட இப்போ 3 ஸ்டேஜாக நான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி வந்து 30ன்னா இன்னும் 2 நாளில் வந்து 1ஆந்தேதி, ஏப்ரல் 1ஆந்தேதியில் அது ஆரம்பிச்சிடும். இன்னொரு பிளான்ட் 50 சென்ட் பிளான்ட்டு இருக்குது, அது வந்து எனக்கு இப்போ அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேற்று ஒரு வீடியோ போடும்போது அதில் உரம் போட்டு தண்ணி கட்டியிருக்கேன், அது ஒரு 50 சென்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உரம் போட்டிருக்கேன் இப்போ தான், அதில் வந்து துளிர் வருது. ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போது பூ வந்திருக்கிறது 30 சென்ட் அறுவடை ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு. இது ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எல்லாமே மொத்தமாக ஒரு 1.5 ஏக்கர் பூ வந்ததுன்னா ஒரு அளவு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ குறைஞ்சபட்சமாக வரும். அவ்வளோ ஆள் நம்மக்கிட்ட சப்போஸ் வரலன்னா பூ வந்து ஒரு நாள் தாங்காது. காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே பறிச்சிடணும். அப்படி முடியலன்னா பூ பூத்துரும், செடியில் வந்து பூ பூத்துரும் சாயந்தரத்துக்குள்ளே. அடுத்த நாள்னால் அதை நம்ம அறுவடை பண்ணவும் முடியாது. அப்படி பூ பூத்துதுன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா மொக்குப்புழு பிரச்சனை நமக்கு வரும். இதில் பேந்தால், ரெனோஃபின், மெஸ்ஸி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொக்குப்புழு வந்து அரெஸ்ட் பண்ணும் ஈஸியாக. அசிபிட் வந்து இந்த சிவப்பு கலர் அரும்புறதில் அது அரெஸ்ட் பண்ணும். இப்போது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு மருந்தோட மைண்ட் செட்டில் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மருந்து வந்து வேலை செய்யும், ஒரு சில இடத்துல வேலை செய்யாது. இது வந்து காமன் ஃபேக்டர் தான். ஆக நம்ம விவசாய பெருமக்கள் என்ன பண்ணோன்னா அப்ளிகபிள் பண்ணுற மருந்தோடு சேர்த்து நம்ம செடிகளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக பண்ணி நீங்கள் பண்ணணும். நான் வந்து மருந்து வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விவசாயி பக்கத்தில் இருக்கிற நம்ம விவசாயிகள்கிட்ட எல்லாமே வந்து கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கலந்துரையாடல் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லா மருந்தும் வாங்கி என்னால் அடித்து பார்க்க முடியாது. அப்போது ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம பண்ணும்போது என்கிட்ட நான் என்ன பண்ணேன்னு நான் ஷேர் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்ம ஷேரிங் பண்ணி தான் எது மருந்து இப்போ இது எந்த சமயத்தில் கட்டுப்படுது இதெல்லாம் வந்து பொறுத்து தான் நம்ம மருந்து அடிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியல அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ப முடியல அப்படிங்கிறது வந்து எனக்கு எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம தெரியல. ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம எதாவது ஒன்று பண்ணி நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது அப்புறம். ஆனால் சும்மா இருக்கிறத விட பண்ணுறதே வந்து ஒரு பெட்டர் தான். நாங்கள் வந்து மல்லி தோட்டத்தில் நான் எவ்வளோ அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ, இது வந்து காமன். இப்போ நான் எவ்வளோ அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 30 கிலோன்னா கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1 டன் பூ வந்து அறுவடை பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு 1000 கிலோ.
அது 100 கிலோ 30 கிலோ 50 கிலோன்னு சொல்ல வரல. ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாகவே ஒரு 1000 கிலோ வந்து அறுவடை பண்ணலாம். உங்களோட நேரம் இப்போ நேற்று வந்து 800 போச்சு கிலோ. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரில் ஒரு 50 சென்ட் தான் இப்போ பூ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கிலோ பூ எனக்கு வந்தால் கூட எனக்கு போதும் 8000 ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்குன்றது நம்ம ஒரு 10,000 நமக்கு வந்து வருமானம் வரணும் ஒரு தோட்டத்தில். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, நிலம் ப்ளஸ் உங்களோட உழைப்பு, நீங்கள் எவ்வளோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இது எல்லாமே பொறுத்து தான். நம்ம வந்து முன்னாடி விவசாயி அப்படிங்கிறது வந்து எல்லாமே நம்ம தான் வந்து எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அதை பண்ணுற விவசாயி வந்து அவங்களா 300 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது. தே யூஸ்டு ஃபார் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் வருது நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கேன் ஃபேமிலியோட. நான் வந்து ஊரில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஜாப் நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ எனக்கு வந்து நான் இல்லாமலே அங்கே விவசாயம் பண்ண முடியும் போது ஒய் ஷுட் ஐ பி தேர்? அப்போ நான் ஏன் அங்கே இருக்கணும்? அவசியம் இல்லாதது தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எவ்ரிடே ஐ நீட் டு ஃபாலோ பை வீடியோ கால்ஸ். ஐ நீட் சப்போர்ட். எனக்கு என்னோடய மொத்த பரப்பளவும் நான் வந்து ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கிணறு இருக்குது என்கிட்ட. 3 கிணறுல வந்து ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் எல்லா ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா பூ செடியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து ட்ரிப் வழியாக தான் உரம் தரேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாமே வந்து ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறேன். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். தக்காளி இப்போ போட்டு வந்து வரப்போகுது, அதையும் எடுத்துகிட்டு போய் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். ஸோ இது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தான் போதும் எனக்கு. அப்போது தேவைப்படும் போது எனக்கு தேவைப்படும் போதோ அப்போல்லாம் நான் வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் 15 பேர்னு சொல்லிட்டு ஐ ஷுட் ஹையர் த பீப்புள் ஆன் டெய்லி பேசிஸில். ஸோ இப்படி பண்ணும்போது தான் நம்ம விவசாயம் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். நம்ம வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு 30 பேர் இப்போ வச்சுக்கிட்டால் கூட நமக்கு சம்பளம் தரணும். அது வந்து நமக்கு ஹெவியாக லாஸ் ஆகிடும் சில நேரங்களில். தேவைப்படும் போது நம்ம எடுத்துகிட்டு வேலை செய்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே டைமர் போட போகிறேன் என்னோடய ட்ரிப் இரிகேஷனில். பை ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே வந்து பை மொபைலில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இந்த கரண்ட் இஷ்யூ இருக்குன்றதுனால சோலாருக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் பூர்ணமாக ஜெயிக்க முடியுங்க. இன்னும் பண்டைய காலத்தில் விவசாய முறையில் பண்ணிக்கிட்டு நான் இது பண்ண முடியல அது பண்ண முடியல அப்படின்னு பண்ணோம்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனமாக தான் போகும் நமக்கு. ஏன்னா காஸ்ட்டும் ப்ளஸ் மேன் பவர் காஸ்ட்டு, உரம் காஸ்ட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இதில் நம்ம லாபம் அதிகமாக எடுக்க முடியும். எல்லாமே தாராளமாக செலவு பண்ணிவிட்டு வருமானம் மட்டும் கொஞ்சமாக வரும்போது நம்மளால் ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயிக்க முடியாதப்போ தான் நமக்கு இந்த சில புலம்பல்லாம் நம்ம வருது. இது வந்து இயற்கை தான். நான் உரம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஏக்கருக்கு வந்து 20-20-0-13 ஃபெக்டாம்பாஸ் 2 மூட்டை, ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா பியூர் பொட்டாஷ் 60% இருக்கும் ஐபிஎல் பிராண்டு. ஒரு 15 கிலோ இல்லை 20 கிலோ 10 கிலோ கூட போதும், இல்லை 15 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சோனைட்டுன்னு எடுத்துக்கங்க. அதை வந்து கண்டென்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது சுருக்கமாக. அதை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டுட்டு செடியில் வந்து மாறுதல் இல்லை, செடியில் பூ பூக்கலை, இல்லை செடி வந்து வளரல, முன்னுக்கு இப்போ வந்து செடி வந்து அப்படி தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் இந்த ஃபெர்டிலைசருக்கு. காரணம் இது எல்லாமே வந்து உள்ளடக்கி நம்ம கொண்டு வர்றது தாங்க இந்த தொழில்முறை. நன்றி, வாழ்க வளமுடனுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்.